ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்ரா சுகந்தி யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறோம். இப்போ பாருங்கள், எங்களுடைய ஊருக்கு நாங்கள் வந்திருக்கிறேன். என்னோடய ஊருக்கு ஒரு விஷயமாக வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி ரோஸ் செடிலாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. இந்த இதில் ஒரு குட்டி ரோஸ் கலர் இதில் ஒரு டிம்மாக தெரியுது. ரெட் கலரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டார்க் கலரில் இதுவும் பூத்துருக்கு. அப்புறமா செவந்தி செடியுமே இந்த மலைக்கு துளுத்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி இருந்தது, இப்போ நான் இலை விட்டுருக்கு. இனிமேல் தான் மொட்டு வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் மொட்டு வைக்கும். அப்புறம் லேசாக ஒரு 2-3 மிளகா செடி அதுவும் போட்டிருக்கேன். செம்பருத்தி செடி பதியம் போட்டு வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பதியம் போடுறது எப்படி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வர வீடியோக்களில். அப்புறமா இன்னும் ஒரு மொட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இந்த ஒரு மொட்டு நான் பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கும். இந்த கலருக்கும் நான் இந்த கலருக்கும் பாருங்கள் லைட் கலராக காமிக்கி. இது நல்லா பாருங்கள் திக்கு கலராக காமிக்குதா. திக்கு கலராக காமிக்குதா. போகக்கூடாது, அப்படியே வச்சுட்டு கீழே இருக்கும். அவன் அழுவான், அவன்கிட்ட போய் ஏன்ட்ட பேசாத. பாருங்கள் முருங்கை மரத்தை பாருங்கள், முருங்கை செடி போட்டோம், விதையை தான் போட்டு வளர்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அதுவும் வளர்ந்துருக்குது. இப்போ பாருங்கள் நித்திய கல்யாணி செடியை இந்த மழை பெஞ்சதுனால சாஞ்சு கிடக்குது பாருங்கள். இதை நல்லா நிமித்து வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான மணல் எல்லாம் கொடுத்து நிமித்து வச்சாச்சு. இனிமேல் கொஞ்சம் மணலும் கொக்கோ பீட்டு அப்புறம் உரங்கள் எல்லாமே கொடுக்கணும். அப்புறம் பாருங்கள் பிரண்டை செடியை பாருங்கள், பிரண்டையை லைஸாக அந்த கணுவை தாண்டி ஒரு வேர் வரும் பாருங்கள். இந்த இருக்க வேர், இந்த வேருக்கு கீழே ஒரு 5 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணி மணலை தோண்டி வச்சிங்கனாலே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், வந்துடும். சித்ரா சுகந்தி சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. அப்புறமா இந்த செடி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, குப்பை மீனி. ஹாய், ஃபேஸ் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த குப்பை மீனி இலையை பாருங்கள். அதையுமே இருந்தது எடுத்து வச்சுருக்குறோம், எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்.